நம்ம கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலியும், எஸ்எஸ்கேவும் தான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழுசா நம்புனாலுமே கூட, அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துல ஒரு சின்ன லீடு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்காம இருந்துட்டுருக்கு. ஏன்னா, அஞ்சல் இருந்துட்டு நம்ம இலக்கியாவும், கௌதமும் போட்ட பிளான வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொலாப்ஸ் பண்ணது மட்டும் இல்லாம, நம்ம ஜானகி கிட்ட வசமா சிக்க வச்சுட்டாங்க. நம்ம ஜானகி இருந்துட்டு இங்க நடந்த ஒரு டென்ஷன்ல அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, கர்ப்பமா தான் இருக்கா. எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீ கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு வந்து சொல்ற. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பத்மினி என்னோட பெரியம்மா பொண்ணு, என் அக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அஞ்சலி கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா நீ என்ன இலக்கியா, அவளோட வயித்துல குழந்தை இல்லன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்ன அஞ்சலி மேல வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பொறாமையா? அப்படி இப்படின்ற மாரி அவங்களே ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறமா மனசுடைஞ்சு போயி நம்ம கௌதம் கிட்ட கதறி அழுதுட்டு இருந்த நம்ம இலக்கியாவுக்கு அத விட மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமே நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் இருக்கக்கூடிய இடம், தன்னோட தம்பி வசந்த் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தெரிய வருது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியாவும், கௌதமும் வந்துட்டு என்ன பண்றது? அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகியே இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயம் அஞ்சலி தான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே கூட நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே கௌதம். என்ன பண்றது? கார்த்திக்கோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் கார்த்திக்க காப்பாத்தணும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்றான். நம்ம இலக்கியாவுக்கு வசந்த் வந்து ஃபோன் பண்ணி "அக்கா எங்க இருக்கீங்க? அது மட்டும் இல்லாம கார்த்திக் மாமா எங்க இருக்காரு?" அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம இலக்கியாவும் விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறமா, "எதுக்காகடா நீ கேட்கிற? உனக்கு ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கேட்க போயிட்டு, கடைசியில வசந்த் வந்து சொல்றான், "ஆமாக்கா நான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை விஷயமா ஒரு இடத்துக்கு வந்தேன். அங்க பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாமாவோட கார் மாரியே தெரிஞ்சுச்சு எனக்கு. சரி கார்த்திக் மாமாவோட கார் தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்த்தேன். வண்டி நம்பர் எல்லாமே கரெக்ட்டா இருந்துச்சு. ஆனா சுத்தி முத்தி பார்த்தா எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாமா இருக்கிற மாரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு குடோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மாமாவ கட்டி போட்டு வச்சிருக்காங்கக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வசந்த் சொல்ல ஆரம்பிச்சுறான். இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும், கௌதமுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இலக்கியாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. அங்க யார்றா இருக்கிறது? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மாமாவ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாரு. அது கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா இருந்துட்டு அதாவது வசந்த் நீ அங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. கார்த்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. கார்த்திக் நல்லா தானே இருக்கான் அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, ஆமாக்கா கார்த்திக் மாமாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன ஒண்ணு மயங்கி இருக்காருன்னு நெனைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ரியாக்ஷனும் காட்டாம இருந்துட்டு இருக்காரு. நான் இங்கேயே பார்த்துட்டு இருக்கேன்க்கா. நான் லொகேஷன் அனுப்புறேன். சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்த் சொல்ல ஆரம்பிச்சுறான். உடனே நம்ம இலக்கியாவும் வந்துட்டு கௌதம் கிட்ட சொல்லிட்டு, இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கிளம்புறாங்க. அங்க மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, இப்போ இவ்ளோ நேரமா நடந்த அந்த ஸ்கெட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்து ஸ்மெல் பண்ண மாரி, இந்த ஒரு விஷயத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டா அப்டின்னா, கண்டிப்பா கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, மாத்துறதுக்கு தயாராகிடுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம வசந்த் மாஸ் என்ட்ரி குடுத்து கார்த்திக் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சொன்னானா எப்டி இருக்கும் அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.